சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு புதிய இந்தியா அஞ்சாது. மத்திய பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உட்பட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். சேதத்தை ஈடு செய்யும் வகையில் இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர். வகுப்பறைக்குள் செல்ல முடியாமல் தவித்த மாணவர்கள். இமாச்சல் மாநிலம் மண்டியில் தொடரும் மேகவெடிப்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்து நிலையம். 200க்கும் அதிகமானோர் மீட்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சியில் பெரியார் சிலைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். தந்தை பெரியார் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்திய தாவேக தலைவர் விஜய். சென்னை பனையூரில் அலுவலகத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பழனிசாமி வலியுறுத்தியது என்ன? திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளின் விசாரணையை வேகப்படுத்த கோரிக்கை வைத்ததாக தகவல். உள்துறை அமைச்சரை சந்தித்த பின் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தது ஏன்? இனியும் இரட்டை இலையை வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் டிடிவி தினகரன் காட்டம். என்னங்க, ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில் ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறார். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை என சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் தங்கள் கடமை செயல்பாடுகள் இருக்கும் என உறுதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள் அனைவரும் கழகத்தினுடைய தொண்டர்களை, கருத்துக்களை, எண்ணங்களை நாம் அடுத்து எடுத்து வைக்கின்ற அடிச்சுவர்களை கேட்டறிந்து எங்களிடம் சொல்லுவதற்காக நாங்கள் பணித்திருக்கிறோம். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை. நாகை, திருவாரூர் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பு.
இளைஞர்களை பார்க்கக்கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். No comments. No comments. No comments. பாமக தலைவர் என தேர்தல் ஆணையத்தில் யார் பெயர் உள்ளது? ராமதாஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு. மதுரையில் தூய்மை பணியாளர் சங்கத்தினருக்கும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தினருக்கும் இடையே மோதல். 500க்கும் மேற்பட்ட வாகனங்களின் சாவிகளை காணவில்லை என்பதால் தூய்மை பணிகள் முடக்கம். பிறந்தது புரட்டாசி. திருப்பதியில் பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். அறைகள் நிரம்பியதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளும் பக்தர்கள் வரிசை. கிருஷ்ணகிரி அருகே நாய் கடித்து கூலி தொழிலாளி உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.